ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு குணுக்கு. இது வந்து ஒரு 3 டைம் ஸ்நாக்ஸுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த கப்பில் 1 கப் இட்லி அரிசியும் 1/2 கப் துவரம் பருப்பும் 4 மணி நேரம் கிட்ட ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே வந்து 10 வரமிளகாய் கிட்ட போட்டு அதையும் ஊற வச்சுருந்தேன். வரமிளகாய் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க, இல்லைனா வந்து அரைக்கும் போது வந்து திப்பி திப்பியாக தான் இருக்கும், நைஸாக அரைப்படாது. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சமாக சீரகம். பெருங்காயமும் சீரகமும் எதுக்கு போடுறோன்னா, ஆக்சுவலாக இந்த மாதிரி எண்ணெயில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணுற ஐட்டம்லாம் நல்லா வந்து செரிக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் போடுறோம். ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக போடுங்க. இப்போ இந்த மிளகா, அரிசி, பருப்பு இது 3ஐயும் சேர்த்து மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதெல்லாம் அரைக்கும் போது ரொம்ப தண்ணி விடாமல் கெட்டியாக அரைங்க. ஏன்னா இதை வந்து நம்ம போண்டா மாதிரி போட்டு தான் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிளகாவை அரைச்சிருங்க, அதுக்கப்புறம் அரிசி பருப்பை போடுங்க. இல்லைனா வந்து மிளகா அரைப்படாது அரிசியோடு சேரும்போது. இப்போ பாருங்கள், நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சிட்டோம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வெறும் மிளகாய் மட்டும்தான் போடுறோம். நான் வந்து இன்றைக்கி 10 மிளகாய் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் வந்து நல்ல காரம் இருக்கும். நீங்கள் எடுக்கிற மிளகாய் வந்து பழைய மிளகாவாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு மிளகாவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அரிசியும் பருப்பையும் அரைச்சேன். ஸோ எல்லாம் தனித்தனியாக இருந்தனால ஒரு தடவை கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ வந்து இது கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டேன். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி, கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து 1/2 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன். ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், மாவு நல்லா கலந்ததுக்கப்புறம் எடுத்தால் அப்படி போடுற மாதிரி பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒருவேளை இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறவங்களா இருந்து ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவு கலந்துக்கோங்க. இப்போ இது சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து போட்டுக்கலாம். ஒன்று நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூன்லேயே இப்படியே கூட போடலாம். இதுக்கு வந்து ஷேப் இதெல்லாம் வந்து எதுவும் தேவையில்லை. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு குழிக்கரண்டியாக எடுத்து அதில் வந்து விட்டுக்கலாம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் ஓரளவுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூன்லேயோ இல்லை வந்து கரண்டிலேயோ விட்டு பொரித்து எடுத்துக்கலாம். என்ன சூடாயிடுச்சா இல்லையான்னு நீங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். பாருங்கள், போட்ட உடனே வந்து பபிள்ஸ் வந்துட்டு உடனே மேலே எழுந்து வந்துடுச்சுன்னா எண்ணெய் ஓரளவுக்கு சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இதில் விட்டுக்கலாம். இது நல்லா 2 பக்கமும் பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இது நல்ல ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக இருக்கும். அது மாதிரி வந்து குக்கிங்க்கே ரொம்ப புதுசாக இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி டிஷ்லாம் செஞ்சிடலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எடுத்துருங்க. ரொம்ப நேரம் எண்ணெயிலே வச்சுருந்திங்கன்னா அப்புறம் ஹார்டான மாதிரி ஆகிடும். நல்லா எண்ணெயை வடிகட்டிக்கோங்க. ரொம்ப ஆக்சுவலாக இதில் ஆயிலே இருக்காது. அப்படி நீங்கள் வந்து ரொம்ப ஆயில் ஃபுட் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிஷ்யூ போட்டு நீங்கள் வந்துட்டு ஆயில் எல்லாமே ரிமூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சுவையான சூடான அரிசி பருப்பு குணுக்கு ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.